ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, வரப்போற 2027 நீட் எக்ஸாமுக்கு நீங்க ரிப்பீட் பண்ணணும் அப்படின்ற ஆசையோட இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட வேதாந்தோடைய ஆஃப்லைன் கோச்சிங் சென்டர்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களை 25,000 கொஸ்டின் ஒரு வருஷத்துல சால்வ் பண்ண வைக்க போறோம். கிட்டத்தட்ட 750 மணி நேரம் ஒரு வருஷத்துல மொத்தமா உங்களுக்கு கிளாஸ் எடுத்து தரப்போறோம். ஒவ்வொரு வாரமும் 5 டவுட் சால்விங் செஷன் இருக்கும். ஒரே வாரத்துல கிட்டத்தட்ட 5 டவுட் சால்விங் செஷன். இது மட்டும் இல்லாம ஆல் இந்தியா லெவல்ல டெஸ்ட் சீரீஸ்லாம் வச்சு ஆல் இந்தியா லெவல்ல நீங்க என்ன ரேங்க் எடுக்கிறீங்க அப்படின்றதையும் எங்களால உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும். நீட் எக்ஸாம் ஒவ்வொரு வருஷமும் டஃப் ஆகிட்டு இருக்க இந்த தருணத்தில் உங்களுக்கு ஜேஇ அட்வான்ஸ் எடுக்கிற அளவுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் பாடம் எடுத்தாதான் உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்றதுனால அதுக்கேற்ற டீச்சர்ஸ் தான் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. இது எல்லா ஃபீச்சர்ஸையும் சேர்த்து உங்களுக்கு ஃபீஸ் என்ன வரப்போகுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 69,999 rupees. ஸோ 70,000. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. மந்த்லி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி நம்மளோட ஹாஸ்டல்ஸில் சேர்ந்து கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். இப்போ இந்த பேச்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 29th ஜூன்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ லேட் பண்ண வேண்டாம். ஆன்லைன்ல படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நாங்க 3 விதமான ஃபீஸ்ல கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று 3,499. இந்த 3,499 கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். டீச்சர் நோட்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். ஆனா புக்கு PDF மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் வேதாந்த ஆப்ல மட்டும்தான் பார்க்க முடியும். பிரிண்ட் போட்டு படிக்க முடியாது. இதே 699ல பாத்தீங்கன்னா புக்ஸ் உங்க வீட்டுக்கு பிரிண்டடா டெலிவரி ஆயிடும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெக்சர் லைப்ரரி. போன வருஷம் ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைச்சிரும். இதுல இந்த வருஷத்தோட தான் லைவ் முடிய ரெக்கார்டா இருக்கும். இதுல ஆனால் ஃபுல் சிலபஸும் ஏற்கனவே ரெக்கார்டடா உங்ககிட்ட முன்னாடியே கொடுத்துருவோம். இன்ஃபினிட்டி பிளஸ்ல உங்களுக்குன்னு பர்சனலா ஒரு மென்டர், உங்களுக்குன்னு பர்சனலா ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டா சால்வ் ஃபீச்சர் மூலயமா 24 மணி நேரமும் டவுட் சால்விங் இருக்கும். உனக்கு எப்போ என்ன டவுட் இருக்கு அப்படின்னாலும் உடனே கிளியர் பண்ணிக்கலாம். இந்த பேட்சுமே வரப்போற 29ஆம் தேதி ஆரம்பிக்குது, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா 92.5% ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன கட் ஆஃப் இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 2025ல ஜென்ரலுக்கு 535 கட் ஆஃப் முடிஞ்சது அப்படின்னா இந்த வருஷம் நம்ம ஒரு 547 545 ரேஞ்சில் எதிர்பார்க்குறோம். பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 505னா இங்கே 517 எதிர்பார்க்குறோம். பிசிஎம்க்கு 500னா இங்கே 510 எதிர்பார்க்குறோம். எம்பிசிக்கு 492 லாஸ்ட் இயர் முடிஞ்சது. 496ல ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு கடைசியில் ஸ்ட்ரே வேகன்சி எல்லாம் போய் 492ல கம்ப்ளீட் ஆச்சுன்னா இங்க ஒரு 500ல முடியும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எஸ்சிக்கு 441னா அதே இங்க எஸ்டிக்கு 455 அண்ட் எஸ்டிக்கு 370 லாஸ்ட் இயர் எண்டாச்சு அப்படின்னா இந்த வருஷம் ஒரு 390. இந்த வருஷம் கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாகத்தான் செய்யும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்த்தது. ஆனால் பாத்தீங்க அப்படின்னா இட் ஓன்ட் பி லைக் ஒரு பேச்சுக்கு 2024 மாதிரியோ 2023 மாதிரியோ இருக்காது. ரொம்ப ஹை கட் ஆஃப்ல போய் நிற்காது. பட் லாஸ்ட் டைம் இருந்ததை விட இன்னொரு 10-15 மேக்ஸிமம் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 20 மார்க் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா கொஸ்டின் பேப்பரே இந்த வருஷம் ரொம்ப டஃப். எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய டீச்சர்ஸோடைய ஒரு முக்கியமான பாயிண்டே அதான், கொஸ்டின் பேப்பர் அநியாயத்துக்கு டஃப். இப்போ இந்த வீடியோ மெயினா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இப்போ நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, 7.5 ரிசர்வேஷன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய கட் ஆஃப் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இந்த வருஷம் வரும் அப்படின்றத நான் ஷேர் பண்ண போறேன். இப்ப லாஸ்ட் இயர் 7.5 ரிசர்வேஷன்ல ஜெனரல் கோட்டால கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்த பசங்களுக்கு கட் ஆஃப் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 475 இருந்தது. இந்த வருஷம் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அது 490 ஈவன் 492 வரைக்குமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கிறோம். இதே பிசிக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அது 423 இருந்தது அப்படின்னா இந்த வருஷம் அது ஒரு 435 வரைக்கும் ஜம்ப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். பிசிஎம்க்கு 410 அப்படின்னா இந்த வருஷம் ஒரு 418 420 வரைக்குமே ஜம்ப் ஆகலாம். எம்பிசிக்கு 450 அப்படின்னா இங்க 465 இந்த வருஷம் கிடைக்கும். சரியா, 460 465 அபவ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 421 அப்படின்னா ஓகே, லாஸ்ட் இயர் இந்த வருஷம் நீங்க ஒரு 440 மேல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சேஃப் ஜோன்ல இருப்பீங்க. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் 310 லாஸ்ட் இயர் சேஃப் ஸ்கோரா இருந்தது அப்படின்னா நீங்க இங்க ஒரு 335 மேல ஸ்கோர் பண்றீங்க. ஓகே, ஒரு 340 மேல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஓரளவுக்கு 7.5 ரிசர்வேஷன்ல வரீங்க அப்படின்னா ஒரு நல்ல சேஃப் ஜோன்ல இருப்பீங்க. இதுதான் ப்ரெடிக்டட் கட் ஆஃப். சரியா, யாராவது இந்த கட் ஆஃப் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோ, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா சார் இப்ப நீங்க சொல்றது என்ன அப்படியே நடக்குமா? இல்ல, இதுல +or-5 கண்டிப்பா இருக்கும். இதுல +or- ஒரு 5 வரைக்கும் நிச்சயமா கண்டிப்பா இருக்கும். ஈவன் இப்படியும் நான் ஓப்பனா இன்னொரு பாயிண்ட்டுமே சொல்லிடுறேன். இதை வச்சு நீ எதுவுமே இங்க முடிவெல்லாம் எடுக்க தேவையில்ல, அப்பனா எனக்கு சீட்டு கிடைக்காது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்ல இதுல வந்துடுச்சுன்னா எனக்கு கண்டிப்பா சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்றதும் இல்ல. நம்ம எல்லா சுச்சுவேஷன்ஸ்க்கும் மென்டலா ரெடியா தான் இருக்கணும். இது ஒரு ப்ரெடிக்ஷன். சரியா, திஸ் இஸ் அ ப்ரெடிக்ஷன். ஓகே, விச் மீன்ஸ் இது தப்பாவும் இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதுக்கு எக்ஸசிவா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேதாந்தத்துல இருக்கிற நிறைய மாஸ்டர் மைண்ட்ஸ் லாஸ்ட் இயர் என்ன வந்தது
இந்த இயர் என்ன மாதிரி சுச்சுவேஷன் எங்ககிட்ட இப்போ ஆஃப்லைனில் ஏற்கனவே தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மொத்தமாக படித்தாங்க. அப்போ அவங்க எல்லாரையும் கேதர் பண்ணி அவங்க என்னென்னலாம் மார்க் எடுப்பாங்கன்றதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வரதான் இது. இப்போ நமக்கு வேதாந்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 680+ வரும்னு சொல்லியிருக்காங்க, 685+ வரும்னுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் இந்த ரேங்கிங் பண்ணுறோம். பட் இது வரைக்கும் யாரும் 700+ வரும்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல, தோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டவுட்டாக இருக்காரு. பட் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே. பட் எஸ், ஆனால் நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 2025 விட இந்த வாட்டி கேட்டிருக்க கொஸ்டின் பேப்பர் என்னதான் வந்து இன்னும் கொஞ்சம் டஃப் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணாலும் இந்த டஃப்பான கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கே நிறைய பேர் ப்ரிப்பேர்டாக இருந்திருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு போன வாட்டி 686 தான் ஃபர்ஸ்ட் மார்க்னா இந்த வாட்டி ஒரு சில கோச்சிங் சென்டர்ஸ்லாம் ஓப்பனாகவே நாங்கள் இப்போவே 710 எல்லாம் சேலஞ்ச் பண்ணுறோம், கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, விச் வி வில் சி. 700+ நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஓகே, ஸோ நீங்க உங்களோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருங்க. சார் இப்போ ஒரு பேச்சுக்கு நான் 300 கீழே இருக்கேன், 350 கீழே இருக்கேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்காது கண்டிப்பா. இப்போ நான் என்ன பண்றது, ரிப்பீட் பண்றதா இல்லையா, எனக்கு ஒரு ஆசிலேஷன்ல இருக்கு அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸும் சரி ஆன்லைன் கோச்சிங்கும் சரி சூப்பராக இருக்கும். நீ ஆன்லைனில் சேர போறேன்னா ஃபிசிக்ஸ் நானுமே எடுப்பேன், விஜய் சார் எடுப்பாரு, ப்ளஸ் நானுமே வந்து உனக்கு ஃபிசிக்ஸ் டீச் பண்ணுவேன். வேற நீங்கள் ஆஃப்லைனில் சேர்றீங்க அப்படின்னா கேரண்டியாக குவாலிட்டியான டீச்சர்ஸ் ஐஐடிஎன்ஸ் எல்லாருமே வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. தமிழ் பேசக்கூடிய ஐஐடிஎன்ஸ், நாட் ஹிந்தி வாலா. சரியா? என்ன சார் எல்லாமே லாங்குவேஜ் மாறி போகுதுன்ற மாதிரி நீ டென்ஷன் ஆக தேவையில்லை. ஸோ சூப்பராக உனக்கு கிளாஸஸ்லாம் இருக்கும், நீயும் நம்பி சேரலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடு. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணியும் விடுங்க. நன்றிகள் பல.